ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி பொடி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். சுவாமிக்கு வச்சுருந்த பன்னீர் ரோஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நான் குளியல் பொடி, சீக்காய் பொடி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய தாம்பாளத்தில் உதுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு ஈடு பார்த்திங்கன்னா 2 நாள் ஃபேனில் காய வச்சேன். அதுக்கப்புறம் லைட்டாக வெயிலில் காய வச்சுருக்கேன். அதே மாதிரியே நெக்ஸ்ட் நாள் எடுத்த பூவும் அந்த மாதிரி காய வச்சு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா நிறைய நாளைக்கு நமக்கு சூப்பராக இருக்கும், கெட்டும் போகாது. நம்ம சீக்கா பொடி அரைக்கிறதுக்கு, நமக்கு குளியல் பொடி, குழந்தைக்கு பாத்திங் பவுடர்லாம் அரைக்கும் போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பத்திய இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம இட்லி மிளகா அப்படி நமக்கு எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே 2-3 வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ அபிக்குமே ரெகுலராக வெறும் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால அவளுக்கு ஒரு பத்திய இட்லி பொடி மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அதை பண்ணும்போதே அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் அப்படிங்கிறனால தான் உங்களுக்குமே சரி வீடியோ கொடுத்துடலான்னு. என்ன பண்ண போகிறோம், என்னென்ன சாமான் சேர்த்துருக்கோம், எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாண்லி வச்சுருக்கேன், சூடாகிட்டு இருக்கு. என்னென்ன சாமான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா கடலைப்பருப்பு சேர்க்கிற போது கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும், அது குழந்தைக்குமே வயிறு வலிக்கும் அப்படிங்கிறதால கடலைப்பருப்பு எடுக்காமல் உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை இது 2ஐ விட கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூடுதலாக கூட இருக்கலாம். காரத்துக்கு ஒரே 1 மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயமும் அந்த மாதிரி கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மிளகோட காரம் மட்டும் தான் டாமினேட்டாக இருக்கணும். இந்த மிளகாயே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு முழுக்க எடுத்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட அவளுக்கு 2 மாதம் ஆக போகிறது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு மிளகாயுமே எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் பொட்டுக்கடலை கொஞ்சம் இந்த டைமில் நசுக்கு நசுக்குன்னு இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வெறுனையே அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் மற்ற சாமான்லாம் நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சமாக ஆயில் விட்டு வறுக்க போகிறோம். இது கொஞ்சம் சூடு ஏறட்டும் பார்க்கலாம். பொட்டுக்கடலையே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லேசாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிறது இல்லையா, இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு ஆயில் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். பெருங்காயம் பொரிக்கணும் இல்லையா, அதனால நம்ம நார்மலாக பொடி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பெருங்காயத்தை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு வறுக்கும் போதே இதோடய நம்ம மிளகையும் சேர்த்துடலாம். ஏன்னா தனியா மிளகை நம்ம எண்ணெய் விட்டு பொரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி ஆகும். அதனால பருப்போட சேர்த்து இதை ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த மிளகாயும் இதோடய சேர்த்து நம்ம அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பருப்பு ஒரு கோல்டன் ப்ரௌன் உளுந்து வந்துட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலையோடு சேர்க்க வேண்டாம், பொட்டுக்கடலை தனியாக இருக்கட்டும். இந்த மிளகு, மிளகாய் இதெல்லாமே சேர்த்து இதோட பெருங்காயத்தை பொரிச்சு எடுத்துட்டு இதெல்லாமே எடுத்துட்டோம். அடுத்தது 1 டிராப் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த பைத்தம்பருப்பும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம். பைத்தம்பருப்பு சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் பைத்தம்பருப்பு இது வரைக்கும் யாரும் சேர்த்தது இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். குழந்தை பிறந்தவளுக்கு நிறைய எல்லாமே பாசிப்பருப்பு சேர்த்து தான் கூட்டெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால சாம்பாரை விட ஜாஸ்தி கூட்டு, இந்த மாதிரி ரசம் இதெல்லாம் தான் நிறைய கொடுப்போம். ஸோ இட்லி பொடியில் இந்த மாதிரி மாமியாரத்துலையுமே பார்த்தீங்கன்னா மாமி இட்லி மிளகா அப்படியில் இந்த மாதிரி பைத்தம்பருப்பு சேர்த்து பண்ணுவா. அதனால இதில் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறதுனால உடம்புக்குமே நல்லது. இதையுமே ஒரு ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பைத்தம்பருப்பையும் வறுத்தாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உளுத்தம்பருப்பு, இந்த பாசிப்பருப்பு, பைத்தம்பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 2 பருப்பையும் ஆற வச்சிட போகிறோம். ஆற வச்சுட்டு பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகாய், பெருங்காயம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு என்னன்னா கோர்ஸாக இட்லி மிளகா அப்படி எந்த அளவுக்கு தேவையோ இல்லை உங்களுக்கு நைஸாக எப்படி தேவையோ அந்த மாதிரி அரைச்சிட்டு லாஸ்ட்டில் பொட்டுக்கடலையை போட்டு கொஞ்சம் திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா பைத்தம்பருப்பும் பொட்டுக்கடலையும் ஜாஸ்தி உப்பு தாங்காது, அதனால கொஞ்சமாக நான் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதில் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, கல் உப்பு போட்டிருக்கோம். அடுத்தது பெருங்காயம், ஒரே ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். இந்த வறுத்த சாமான்லாம் ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி கோர்ஸாக எடுத்துட்டு நல்லா மசினதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்ல வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்க போகிறோம். முதலே பொட்டுக்கடலை போட்டோம்னா ரொம்ப பவுடர் ஆகிடும். பாதாம் சேர்த்துக்கலாம், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இப்போ சேர்க்கல. பாதாம் வந்து நார்மலாக கொடுத்தா தாய்ப்பால் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். பாதாம் போடும்போது உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட இப்போ 45-50 நாள் கிட்ட தான் ஆறுது அப்படிங்கிறதுனால நான் இது மட்டுமே கொடுக்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் வேணால் நம்ம வேணால் அது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நாள் ஆகட்டும். ஒரு 3 மாதம் ஆனதுக்கப்புறமா நார்மலாக பாதாம் சேர்க்கிற போது தாய்ப்பால் நல்லா கிடைக்கும்னு தான் சொல்கிறேன், ஊற வச்சு கொடுத்துட்டு. அதனால இப்போ பச்சையாக ஊற வச்சு கொடுக்குற மாதிரி தான் இதுவுமே. பட் இருந்தாலும் எண்ணெயில் நம்ம லேசாக இதை பொரிக்கிறோம் இல்லையா, வறுத்து எடுக்கிறோம். பொட்டுக்கடலையே வெறும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறோம். பாதாம் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்கிற போது இன்னும் கொஞ்சம் ஆயில் அதிகமாகிற மாதிரி தோணும். அதனால கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்தா கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன். பச்சையாக சாப்பிட்றதுக்கும் வறுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு கோர்ஸா, அதுக்கப்புறம் அது மேலே பொட்டுக்கடலையும் போட்டு நம்ம கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு லாஸ்ட்டில் பொடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பொடியை வந்து அரைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், பருப்பு பொடி மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப லைட் கலர் தான். நம்ம என்ன மிளகாய் நிறைய சேர்க்காதனால ஒரே ஒரு மிளகாய் தான் நான் அதுவும் சொல்லியிருக்கேன். 2 மாதம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால 2 மாதம் கிட்ட ஆனதுனால தான் 1 மிளகாய் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து 1 மாதம் ஆறுது இல்லை ஒரு 25 நாள் தான் ஆறுது அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு மிளகாயை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு வேண்டான்னா நீங்கள் அந்த 1 ஸ்பூன் மிளகோட கூட விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இட்லியோட சேர்த்து கொடுக்குற போது நல்லா வந்து சூடான இட்லியோட இந்த பொடியை போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து குழச்சி கொடுக்குற போது ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு போட்டுக்கிறதுனால நல்லா டைஜஸ்ட் ஆகும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து பத்திய இட்லி பொடி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் அவி உங்களை நான் நேராக பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. குழந்தைய பார்க்குறது கொஞ்ச நாள் ஆகட்டும். அவியை மட்டும் இப்போ ஒரு நிமிஷம் வீடியோவில் காமிச்சிடுறேன். இட்லி பொடி வந்து பத்திய இட்லி பொடி இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அவியை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன். எல்லாருமே ரொம்ப நாளாக வந்து அவியை வந்து வீடியோவில் காமிங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கும் வந்து கொஞ்சம் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வீடியோவில் வந்து வர முடியல. அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கா. எல்லாருமே வந்து குழந்தைய வந்து காமிங்க, ரொம்ப வந்து ஆசையாக இருக்கணும் பார்க்கறதுக்காக, ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து சௌமியா ராஜன் அப்படிங்கிறவ அவியை பார்க்கணும் அவியை பார்க்கணும். சௌமியா ராஜன் வந்து ரொம்ப கேட்டுட்டே இருந்தா அடிக்கடி. ரெண்டாவது வந்து அவ கிட்ட சாரியுமே 2 தடவை வாங்கிருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அண்ட் அவ வந்து கேட்டுட்டே இருந்தா. ஸோ அவளுக்காகவுமே இன்னைக்கு வீடியோல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைய வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து வீடியோல காமிக்கிறேன். ஏன்னா இப்பதான் ஜஸ்ட் 50 days ஆகுது. உடனே குழந்தைய வந்து கேமரா முன்னாடி கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுனாலதான் காமிக்கல. பட் காட்டக்கூடாது அப்படின்னா கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், சீக்கிரமாவே நம்ம வந்து வசுந்தரா வீடியோல பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப என்னை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இட்லி பொடியும் வந்து எப்படின்னு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அதாவது பிரெக்னெண்டா இருக்கவாதான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது, ஜெனரலா எல்லாருமே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இது பருப்பு பொடி டேஸ்ட்ல தான் ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபர்ஸ்ட் பெரியமா வந்து ஆரம்பத்துல வந்தபோது பண்ணி கொடுத்துட்டு போனா. பெரியமா தான் முதல்ல வந்து பண்ணி கொடுத்தா. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் 1 வீக்ல பெரியமா ஆத்துக்கு வந்து எனக்கு எல்லாமே பருப்பு பொடி பண்ணி கொடுத்தா. சாத்துல போட்டு சாப்பிடுற பருப்பு பொடி, இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகு குழம்புன்னு எல்லாமே எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போனா. ரொம்பவே டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அதே மாதிரி ப்ராசஸ்ல தான் அம்மாவும் வந்து பண்ணியிருக்கா. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம திருப்பி மறுபடியும் வேற ஒரு வீடியோ செஞ்சுக்கலாம். பாய். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலுக்காக ஞானானந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் வந்து சொல்ல போகிறா. அது நடுவில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய ஒரு விக்கிரகம் அங்கே வச்சுட்டு அங்கே வந்து எல்லா பூஜையும் பண்ணி ஹாலில் தான் இந்த வருஷம் வந்து பண்ணுறா. ஏன்னா வந்து பாலாலயம் பண்ணி சுவாமி எடுத்து வச்சுருக்கறனால முன்னாடி வந்து ஒரு விக்கிரகம் இருக்கும், அந்த விக்கிரகத்தை வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே பண்ண போகிறா. ஸோ வந்து கண்டினியூஸாக அந்த கிளிப்பிங் உங்களுக்கு நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். आनन्या
चंद्रमा मनसो जातः चक्षुः सूर्यो जायत मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणात् वायुर्जायत नाभ्यादिगन्तरिक्षम् शीर्ष्णोऽव्यो समवर्तत पद्भ्याम् भूमिर्दिशश्लोत्राग्रे இன்றைக்கி வீடியோவில் வந்து சாமியும் வந்து பார்த்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வர முடியாதவா நிறைய பேருக்கு வந்து சாமியோட அனுகிரகம் வீடியோ மூலயமா கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோவில் இட்லி பொடி வந்து எப்படி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணுறதுங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுருப்பேன். மறுபடியும் நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.